ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அப்படிங்க சிறப்பாக இருப்பீங்க நம்புறேன். மீண்டும் உங்களை இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி விலாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஸ்வல் தான், ரொட்டீன் டியூட்டி, ஹவுஸ் டிரைவர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கி விலாகு இன்றைக்கி பொழுது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. போதும். பண்ணு வேணும், வெண்ணெய் வேணும், பண்ணு வேணும், வெண்ணெய் வேணும்னு சரி வாங்கிட்டு வந்து கொடுப்போம். 2 ரேல் பண்ணு வாங்குறதுக்கு 10 கிலோமீட்டர் போகணும். ஓகே, வாங்கிட்டு வந்து கொடுப்போம். வெங்காயம் வாங்கியாச்சு. 2 வெங்காயம், ஒரு ஹாட் டாக்கு, ஒரு சாமோலி வாங்கி கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இந்த திங்ஸ் வாங்கினேன்னா அது எத்தனை மணிக்கு வந்து மெசேஜ் தெரியுமா? நைட்டு மிட் நைட்டில் வந்து 2:30 மணிக்கு மெசேஜ். அப்படியே 1 by 1 ஒவ்வொரு மெசேஜாக வந்துருக்கு, நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 4-6 மெசேஜ் வந்திருக்கும் போகுது. ஓகே, தூக்கி கட்டு போச்சு. எந்திரிச்சு பார்த்தா 2:30 மணி. இந்த 2 வெங்காயத்தையும் இந்த சிக்கன் ஃப்ராங்க் ஹாட் டாக் அது வாங்குறதுக்கும் வெங்காயத்தை வாங்குறதுக்கு 2:30 மணிக்கு தூக்கம் கட்டு போச்சு. அதுக்கு பிறகு எங்கே தூங்க 3:30 மணிக்கு மேலே தூங்கி அப்புறமா எந்திரிச்சிச்சு 6 மணிக்கு நான் பொழப்பு ஸ்கூல் டியூட்டிக்கு. இது இப்போ எப்போதுமே இந்த மாதிரி தான் 3:30 மணிக்கு மெசேஜ் வரும். அவர் படுக்க போகிற சமயத்தில் அவருக்கு தேவையான திங்ஸை அவர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு படுப்பார். அதெல்லாம் ஓகே தான், பிஃபோராக சொல்கிறதுலாம். நம்ம நெட்டை ஆஃப் பண்ணுறது இல்லையே, அப்போ நமக்கு தூக்கம் கெட்டு போயிடுது. இது ஒரு கஷ்டம். இதெல்லாம் வந்து பெரிய ஒரு துன்பமாக இருக்கும். நம்ம நெட்டை ஆஃப் பண்ணிட்டேன்னா ஏன் நெட்டை ஆஃப் பண்ணுறதுல கேட்பாங்க. இந்த கேள்விலாம் வரும். அதனால் நெட்டை ஆஃப் பண்ணுறது இல்லை மேக்ஸிமம். அதான் போகுது, வாங்கியாச்சு. 11 மணிக்குள்ளே வாங்கிடு அப்படின்றாங்க. 11 மணிக்குள்ளே வாங்கியாச்சு. கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்கூல் டியூட்டிக்கு போகணும். பிஃபோராக அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கத்தை கழிச்சா என்னங்க அர்த்தம்? மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சம்சா கூரியர் சர்வீஸ், பார்சல் சர்வீஸ். சம்சா பேர் என்னடா சம்சா வடன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. SMSA. ஓகே, DHL, அராமெக்ஸு அந்த மாதிரி. இது போய் பிக்கப் பண்ணணும் பார்சலை. இது வந்து 2 டைப் இருக்குமா இதில், இந்த பார்சல் பிக்கப் பண்ணுறதுல. இப்போ வந்து காலையில் வந்து ஃபோன் அடிச்சிருப்பாங்க, ஃபோன் கால் பண்ணியிருப்பாங்க, வீட்டுக்கு வந்து பார்சல் எடுத்துகிட்டு வந்து. ஆள் ஃபோனை அட்டன் பண்ணியிருக்காது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் நியர்பையில் என்ன பிரான்ச் இருக்கோ சம்சா அங்கே கொண்டு போய்ட்டு வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், இந்த பிரான்ச்சில் இந்த லொக்கேஷனோட அனுப்பிச்சி விட்ருவாங்க. நம்பர், ஐடி நம்பரோட, இந்த நம்பரை சொல்லி நீங்கள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் 3 நாள் டைம். இது வந்து அப்பப்போ இந்த வேலை வந்துகிட்டே இருக்கும். சம்சா, அராமெக்ஸு, DHL. வீட்டில் தான் வந்து கொடுக்கணும். வீட்டில் வந்து கால் பண்ணும்போது எடுக்க மாட்டாங்க. அப்போ திரும்ப ரிட்டனு அது நியர்பை பிரான்ச்சில் போய்ட்டு வச்சுருவாங்க. நம்ம போய் பிக்கப் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன். என்ன பண்ணுறது, எல்லா வேலையும் வரும். பல மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். ஆமாம், சாவி தேடணும், கண்ணாடிச்சிட்டா அதுக்கு நம்ம தான் போய் தேடணும். ஏன்னா அவங்களுக்கு கூரியர் வந்தாலும் அதையும் நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி பல விதமான வேலைகள் வித்தியாசமாக வரும். அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னென்னா இவங்களுக்கு தேவை இருக்கோ எல்லாத்தையும் செஞ்சு விடணும். சம்சாக்கு வந்தாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். கேஃபாலக். பெரிய பார்சல் வந்திருக்குது. 2 பார்சல் வந்திருக்குதான். நான் காரை வந்து கொஞ்சம் முன்னாடி பார்க் பண்ணியிருக்கேன். ஏதோ லெட்டரோ சின்ன பார்சல் வரும்னு நினச்சேன். சரி, போய் கார் எடுத்துகிட்டு வருவோம். அப்பா கூடுன்னு ஓடுவோம். நம்ம வண்டி எந்த வடக்க. ஓகே, வண்டி ஒரு மாதிரியாக பார்க் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்ப்போம். இவன் வேறு ஒன்றும் ரெடி ஆகலைங்கிறான். பார்த்தா பெரிய பார்சல், 2 பார்சல், ஒரு சின்ன பார்சல், கொஞ்சம் பெரிய பார்சல். அதை போய் எடுக்கிறது வரைக்கும் போதுமோ ஆகிடுச்சு. அந்த இடத்துல வண்டி நிப்பாட்டவும் கூடாது, நோ பார்க்கிங் ஏரியா அது. அதனால தான் முன்னாடி வண்டி நிப்பாட்டிட்டு நடந்து வந்தேன். சின்ன பார்சல் தானே வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தா பெரிய பார்சலாக போயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக வண்டியை பார்க் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. போய் கொடுத்துட வேண்டியதான். ஏதோ ரைஸ் குக்கர் வந்துருக்குது, எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். இங்கே சாப்பாடு ஒன்று வாங்கிட்டு போவோம். ஒரு 5 ரியாலுக்கு ரைஸ் மட்டும் வாங்கிட்டேன்னு சொன்னால், கப்சா ரைஸு, நம்ம அங்கே எதையாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம். முட்டைக்கிட்டே பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம்.
ஓகே பார்ப்போம் என்னாண்டு. अस्सलाम वालेकुम जी. कम सर अबियत अबियत हाँ तैयब சாப்பாடு வாங்கியாச்சு. ரூமில் போய் சாப்பிட வேண்டியதான். ஃபோக்கஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அழுத்தி விட்ருங்க.